இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மரணம் இல்லாத ராஜ்யம் எனக்கூடிய அந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மரணம் இல்லாத ராஜ்யம். மரணம் என்னன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, மரணம் இல்லாத ராஜ்யம் என்னன்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வரும். மரணம் என்ன, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரீரத்துக்குரிய மரணம் நினைச்சிட்டு சரீரத்திலிருந்து ஆவி விட்டு பிரியற அந்த ஒரு காரியத்தை மரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மரணம்னு சொல்றது இல்லை ஆக்சுவலி. அப்போ அது என்ன சொல்றாங்க, புது உடன்படிக்கையில பவுலானவரோ இல்ல புது உடன்படிக்கையில என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, அது நித்திரை. சரீரத்தை ஆவி விட்டு பிரியறத என்ன சொல்றாங்கன்னா நித்திரை. அதே உங்களுக்கு யாருக்கும் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஆவியிலிருந்து ஆத்மா என்ற ஒரு பகுதியை பிரிய வைக்கிறது என்னவா இருக்கோ அதுதான் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மனுஷன் எத்தனை பாகம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம அநேக முறை பார்த்தோம்னா, மனுஷன் 2 பாகம் கிடையாது, ஆவி ஆத்மா சரீரம் எனக்கூடிய 3 பாகமா இருக்காங்க. ஆவிக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு, இல்ல ஆத்மா இருக்கு. ஆவிக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இல்ல ஆத்மா இருக்கு. ஜீவன் ஆத்மா 2 ஒண்ணுதான். ஆனா ஆவின்றது வேற. ஆவிக்குள்ள ஜீவன் இல்ல ஆத்மா இருந்தா சரீரத்துக்குள்ள ஆவி இருக்கும். சரீரத்தை நடத்துறது ஆவி. சரீரத்தை நடத்துறது என்னதுங்க? ஆவி. இந்த வசனங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்க தான். ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாக்குறப்போ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் பலத்தையும் கொடுக்கிற அவர். அதனால தேவனானவர் எல்லாருக்கும் என்னென்ன தராரா? ஜீவனையும் சுவாசத்தையும். ஜீவன் சுவாசம். சுவாசம் என்னாலும் ஆவி என்னாலும் 2 ஒன்னேதான். சுவாசம் என்னாலும் ஆவி என்னாலும் ஒன்னேதான். தேவன் கிட்ட இருந்து என்ன வருதுன்னா ஜீவனும் சுவாசமும் இல்ல ஆவியும் வருது. புரியுதுங்களா? ஜீவனும் ஆவியும் வருது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட நம்ம பாக்குறப்போ, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாருங்களேன், ஆவி ஆத்மா சரீரம். அதனால மனுஷன் என்றவங்க எத்தனை பாகம்னு சொன்னா கண்டிப்பா 3 பாகம். கண்டிப்பா 3 பாகம். உலகம் எல்லாம் நம்பின விஷயம் என்ன சொல்லுங்க? 2 பாகம். அது சரீரமும் ஆவியும். சரீரம் நிறைய பேர் உயிர்னு சொல்லுவாங்க. உயிர்னா அது வேற. உயிர்ன்றது சரீரத்துல ரத்தத்தை தான் உயிர்னு சொல்றது. சரீரத்துல ரத்தம் என்னவா இருக்கு? அது சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது என்னடான்னா ரத்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? உயிர்ன்றது ரத்தம் தான். ரத்த ஓட்டம் எப்ப நிக்குதோ அப்போ சரீரத்துல இருந்து ஆவி வெளிப்படும். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த கொஞ்சம் பேசிக் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கினா போதும். சோ மனுஷன் 3 பாகம்னு சொல்றப்போ அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டானோ கூட நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ண வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோம். முதல்ல நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப பார்த்தோம் எப்படி 3 விதமா 3 பாகமா மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இருந்திருந்தாலும் முதல்ல மனுஷனை எப்படி தேவனானோ சிருஷ்டித்தாரோ நம்ம 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 7-8 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி என்னென்ன கொடுத்தாரு? ஜீவ சுவாசத்தை
ஆசியிலே ஊதினார். ஆ மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். சோ ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஆவியே ஆத்மான்னு கூட எழுதப்பட்டிருக்கு. அது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. ஆவிய ஆத்மான்னு எழுதப்பட்டிருக்கு. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் 3 பாகம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவ சுவாசம் என்ற ரெண்டு ரெண்டு விதமான பாகங்களை பிதாவாகிய தேவன் அந்த மனுஷனுகளே கொடுத்ததுக்கு அப்புறமா தேவனானவர் என்ன சொல்ற சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்பா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என்னைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பலனை சாப்பிடுவியோ நீ அன்னைக்கு என்ன வார செத்துடுற, மறிக்கிற, மரணம் அடையிறன்ற ஒரு விஷயத்த தேவனானவர் சொல்ற. இந்த மரணம் சரீரத்தின் மரணம்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது சரீரத்தின் மரணத்தை குறிக்கிற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேரு உலகம் எல்லாம் நம்பின ஒரு விஷயம், ஒரு பொய் என்னடான்னா உலகம் எல்லாம் நம்பின ஒரு பொய் என்னடான்னா பாவத்தினாலே மரணம் மனுஷங்களுக்கு சம்பவித்ததுன்ற ஒரு பொய். என்ன மரணம்? சரீரத்துக்குரிய மரணம் சம்பவித்ததுன்றதுதான் பொய். மரணம் சம்பவிக்கிறதுன்றது வாஸ்தவம். பாவத்தினாலே மனுஷர்களுக்கு என்ன வருது? மரணம் வருது. அது வாஸ்தவம் தான். ஆனா அது என்ன மரணம்? சரீரத்துக்குரிய மரணம்ன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பைபிள்ல படிச்சுட்டு அது சரீரத்துக்குரிய மரணம் என்ற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து காமிப்பாங்க. எந்த சந்தர்ப்பம்னா அந்த 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொன்ன அந்த வசனம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதுக்காக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற சொல்லுவாங்க. என்னைக்கு ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டானோ அவங்க நீ சாப்பிடாம இருந்திருந்தா மனுஷர்களுக்கு மரணமே இருந்திருக்காதுப்பா. எப்படி? மனுஷர்களுக்கு மரணமே இருந்திருக்காது, அப்படி இருந்திருப்பாங்க மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. அது என்ன மரணம் என்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோம். நிஜமாகவே தேவனானவர் அந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குரிய மரணத்தை பத்தி நீ சாவாயின்னு சொன்னாரா? இல்லைன்றதுக்கு நமக்கு வசனம் தேவை. நம்ம சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வசனம் தேடணும். 3ஆம் அதிகாரத்துல போயிடலாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து புசிக்க வேண்டாம், ஏதாவது நீ புசிக்க கூடாதுன்னு தேவனானவர் சொன்னது உண்டோ என்று ஸ்திரீயை நோக்கி சர்ப்பம் கேட்கிற கேக்குது. I'll create Nana. அதனால ஸ்திரீயை நோக்கி சாத்தான் எனக்கூடிய சர்ப்பம் கேக்குது. என்னன்னு கேக்குது? ஏதாவது உங்களுக்கு எந்த கனியாகிலும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுடைய தேவன் உங்களுக்கு சொல்லிருக்காரான்னு கேக்குது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று
சொன்னார் என்றால் இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? யாவாளுக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்டளையை யாருக்கு தான் இட்டாருன்னு சொன்னா ஆதாமுக்கு இட்டாரு, அதனால அந்த அம்மாவுக்கு தெரியாது, தெரியாம போய் சாப்பிட்டுருச்சுன்ற மாதிரி எல்லாம் ஒரு பொய்யா பேசுறாங்க. பைபிள்ல படிச்சுட்டு பொய்யா எதுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியறது இல்ல. அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? யார் சொன்னது? ஆதாம் தான் சொன்னது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த கணவன் மனைவின்றவங்க எப்படி இருக்கணும்ன்றத முதலாம் அதிகாரத்துல இருந்தே நம்ம அந்த முதலாம் சந்ததியிலிருந்தே நம்ம பார்த்துட்டு வருவோம். ஆதாமும் யாவாளும் 2 பேருமே ஒரு முதலாம் தம்பதிகளாக நம்ம பார்க்கிறோன்றப்போ அவங்களுடைய அந்யோன்யம் எப்படி இருக்கு? தேவனானவரே யாரு கட்டளையிட்டாரு? ஆதாமுக்கு கட்டளையிட்டு இருந்தாலும் அந்த அம்மா யார் பேச்ச கேட்டு அந்த வார்த்தையை சொல்லுது? ஆதாமனுடைய பேச்சு கேட்டுச்சு. ஆதாம் சொன்ன மாதிரி கேட்டுது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால அந்த அம்மாவுக்கு கரெக்டா தெரியும், யாவாளுக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த பழையத்தை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த ஆதாம் சொன்னதாக நம்ம இங்க பார்த்து வரோம். தெரியும் அந்த அம்மாவுக்கு. 4ஆம் வசனம். அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆப்போசிட்டா சொல்றான் அந்த சாத்தான் வந்து. தேவனானோர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன சொன்ன அந்த பழத்தை நீ என்னைக்கு அதை புசிக்கிறியோ அன்னைக்கே நீ செத்துருவேன்னு சொன்னதும் அது தேவனானோர் சொல்லியிருந்தா சாத்தான் வந்து என்ன சொல்றான்? நீ சாகவே சாக மாட்ட, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நன்மையும் தீமையும் அறிந்து தேவர்களைப் போலவே இருப்பீர்கள் என்று தேவனே அறிவார் என்றது. பாத்தீங்களா எப்படி ட்விஸ்ட் பண்ணி சாத்தான் பேசுறானோ? எப்படி மாறிடுவீங்க? தேவர்களை போல நீங்க மாறிடுவீங்க, சாக மாட்டீங்க. உங்க கண்கள் வந்து என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். நீங்க பாப்பீங்க, எதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாப்பீங்கன்ற மாதிரி சாத்தானானவன் வந்து ஏவுதல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் என்ன பண்ணா? புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளில் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? நிர்வாணிகளாகவே இருந்தாங்களா? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவன் ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனுக்கு தெரியாதாங்க ஆதாம் எங்க இருக்கிறது? சகலத்திலையும் இருக்கக்கூடிய தேவனானவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறதுன்னு தெரியாதா? He knows. ஆனா he wants the right answer from Adam. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் வயது உடைந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் இந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். முதல் பொய் என்ன சொல்லுங்க? பைபிள்ல மனுஷர்கள் வந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா பொய்ய உண்டாக்குனது யாரு? சாத்தான்.
பொய்யுக்கு பிதா யாரு? சாத்தான். என்ன அந்த பொய்? நீங்கள் மரணம் அடைவதில்லை. மரணமே அடைவதில்லை. மரணமே அடைவதில்லை. அதனால பாவம், முதல் பாவம் என்ன சொல்லுங்க? பொய். பாவத்துல முதல் பாவம் என்னதுங்க? பொய். அந்த பொய்ய கேட்டதுனால அந்த மனுஷர்கள் அதை சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டதுனால என்ன வந்தது? மரணம் வந்தது. என்ன வந்தது? மரணம் வந்தது. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, பொய் தானேங்க, என்ன அதுன்னா மனுஷன் உயிரா எடுத்துருச்சு, இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சா? பொய்னால, பொய் தான் பிரதானமான பாவம். எதுக்கு? மரணத்துக்கு. பொய்யினால மரணம் வந்து சகல உலகத்துக்கும் வந்தது. சபையில் இருக்கிற நம்ம எல்லாரிலையும் யாருலயாவது பொய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருக்கும். உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இவன் வந்து என்ன சொல்றான்னா, 2வது பாவம் அது சொல்லுங்க. அந்த அம்மா சாப்பிடுறது 2வது பாவம். தேவனுடைய கட்டளையே மீறுறது அந்த அம்மா செஞ்ச 2வது பாவம். 3வது பாவம் என்ன சொல்லுங்க? ஆதாம் வந்து அந்த அம்மா மேல போட்டுருக்கான், யாவால் மேல போட்டுருக்கான். என்னது? சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச பழத்தை நீ எப்படி சாப்பிடுற? அந்த ஸ்திரீயானவள் தான், நீ எனக்காக கொடுத்த அந்த ஸ்திரீயானவள் தான் அதை கொடுத்தா, அதனால நான் சாப்பிட்டேன். அது என்னது? என்ன சொல்றது? சாக்கு சொல்றது. சாக்கு சொல்றதும் நம்ம நினைக்கிறோம் அது பெரிய பாவமே கிடையாது. குற்றப்படுத்துறது, இன்னொருத்தரை வந்து இது பண்ணி பேசுறது, இன்னொருத்தர் தன்னுடைய சொந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாம போறது, அது மனம் வஞ்சித்ததலை குறிக்கிறது. மனம் என்ன இருக்கு? வஞ்சித்ததல். அதனால எல்லாமே பாவத்துல மூழ்கிட்டே வருது ஸ்லோவா. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் பாவம். பாவத்தினால என்ன வந்ததுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாவத்தினால என்ன வரும்னு தேவனானவர் கட்டளையிட்டு இருந்தாருன்னா, மரணம் வரும், சாவு வரும் என்ற ஒரு விஷயத்த தேவனானவர் கட்டளை இட்டும் அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா மரணம் வந்தது. மரணம் வந்தது. ஆனா எப்படி வந்ததுன்றத இன்னும் நம்ம பார்க்கல. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அந்த மரணம்ன்றது வந்து சரீரத்துக்குரிய மரணம்ன்ற மாதிரி உலகமெல்லாம் நம்பின ஒரு பொய். அந்த பொய்யை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டே வரோம். கண்டிப்பா கண்டினியூ பண்ணுப்பா. இப்போ 3 முக்கியமான சாபங்களை தேவனானவர் கொடுக்க போறார். 3 முக்கியமான சாபங்கள். 3 பேர் அங்க இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் 3 முக்கியமான சாபங்களை தேவனானவர் கொடுக்கிறாரு. சர்ப்பத்துக்கு சாபம், அதுக்கப்புறமா ஸ்திரீயானவளுக்கு சாபம், அதுக்கப்புறமா அந்த புருஷன் ஆதாம் எனக்கூடிய அவனுக்கும் சாபம் என்ற ஒரு விஷயத்த நம்ம படிக்க போறோம். படிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். அவளும் ஒத்துக்கல. திருப்பி ரிவர்ஸ்ல போகுது. யாரு வஞ்சித்தது? சர்ப்பம். உனக்கு ஞானத்தை எதுக்கு தேவனானவர் கொடுத்திருக்கிறாரு? நிறைய பேரு நம்மளுடைய சுயாதீனத்தை இன்னொருத்தர் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க இப்படிதான் பேசுறாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற. என்னைக்குமே நம்மளுடைய பாவங்களை ஒத்துக்க வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய பாவங்களை யார் ஒத்துக்கணும்? நம்ம தான் ஒத்துக்கணும். இன்னொருத்தர் பண்றதுனால நீ பாவம் செஞ்சேன்னா முடியாது. உனக்காக இன்னொருத்தர் நரகத்துக்கு போக மாட்டாங்க. யாரு செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கே தண்டனை. யாரு செஞ்ச பாவங்களுக்கு அவங்கதான் தண்டனை அடைவாங்க. அதுக்கப்புறம் படி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாகும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை தேவனானவரே உண்டாக்க போறாராம். அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவர் புதிகாலை நசுக்குவாய் என்று. இங்கே சர்ப்பம் என்னக்கூடிய சர்ப்பம் வந்து சாத்தானுனால உபயோகிக்கப்பட்டதுன்றதுனால சாத்தானுக்கு டைரக்ட் கர்சு கொடுக்கப்படல, சாபங்களே கொடுக்கப்படல. சாத்தானுக்கு சாபம் வந்து எப்ப வரும்ன்றத வந்து இங்க தீர்க்க தரிசன விஷயமா பேசப்படுது. ஆனா சர்ப்பத்துக்கு என்ன, அந்த சாத்தானினால உபயோகிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்துக்கும் சாபம் வந்து சேருது. அது என்ன சாப்பிடும்? மண்ணை சாப்பிடும். அது எப்படி போகும்? வயிற்றினாலே நழுவி போகும் ஒரு சாபத்தை நம்ம அங்க பாக்குறோம். அதுக்கப்புறமா சாத்தானுக்கு தேவனானவர் கொடுக்கக்கூடிய சாபம் என்னன்னு சொல்லுங்க. சாத்தானுக்கு தேவனானவர் கொடுக்கக்கூடிய சாபம் என்னது? இன்னொரு வாட்டி படி. புதிகாலை நசுக்குவாய். இன்னொரு வாட்டி. உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்கும் யாருக்கு? சர்ப்பத்துக்கும் இல்ல, சாரி, சாத்தானுக்கும். சாத்தான். உனக்கும் என்றது யாரு? சாத்தான். ஸ்திரீ என்றது யாரு சொல்லுங்க? இஸ்ரவேல். இஸ்ரவேலினுடைய ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜ்யம். ஸ்ரீ என்றது யாருங்க? பழைய உடன்படிக்கையின் ராஜ்யம், இஸ்ரவேலின் ராஜ்யம். உனக்கும் ஸ்திரீக்கும். அப்போ சாத்தானுக்கும் யாருக்கும் வைரம்? இஸ்ரவேல் மக்களுக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ஸ்திரீயை எப்படி ஸ்திரீன்னு சொல்ல முடியும்? வசனம் நமக்கு சொல்லுதா இல்லையா? ஞாபகம் இருக்கா? நாலாம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல்ல படிங்க. சாரி, 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் 4ஆம் வசனத்திலிருந்தே படிப்பான். 4ஆம் அதிகாரம். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். யாருங்க ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறக்கிற அந்த ஒரு வார்த்தை எதை குறிக்குது சொல்லுங்க? அந்த மரியம்மாவை பற்றி பேசுற ஒரு விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மரியம்மா வந்து கன்னிகை. ஸ்திரீ வேற, கன்னிகை வேற. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தாரு? கன்னிகைக்கு பிறந்தார். ஆனா இங்க ஸ்திரீனிடத்தில் பிறந்தன்ற ஒரு வார்த்தை வந்து எதுக்காக குறிக்கப்பட்டு இருக்குதோ நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுக்கு 24, 25 வசனங்களை நான் படிக்கிறப்போ இவைகள் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பாத்தீங்களா? அந்த ஸ்திரீகள் எந்த 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அததான் சொல்லப்படுது. அதனால நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்திலிருந்த அந்த ராஜ்யத்தை என்ன சொல்றாருன்னா ஸ்திரீன்னு சொல்றாரு. அதனால சாத்தானுக்கு தேவனானவர் சாபம் கொடுக்கிறப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் நான் என்னத்தை உண்டு பண்ணுவேன்? பகையை உண்டு பண்ணுவேன், வைரத்தை உண்டு பண்ணுவேன். வைரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கா? பகையை உண்டு பண்ணுவேன். அங்க உனக்கும் என்றது யாரு? சாத்தானுக்கும். ஸ்திரீ என்றவள் யாரு? இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் அந்த ராஜ்யத்திற்கும். இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தார்னு சொல்றப்போ பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரவேலுடைய ராஜ்யம் எனக்கூடிய ஸ்திரீக்கும் பிறந்தவர். புரியுதுங்களா நான் சொல்றது? 12ஆம் அதிகாரம், அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கூட நம்ம பார்க்கலாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-2. ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அந்த சூரியன் யார் சொல்லுங்க? நீதியின் சூரியன்
தேவனானவர், பிதாவாகிய தேவன். புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் நான் பார்த்தேன். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்தால், சூரியன் யாருங்க? பிதாவாகிய தேவன். நீதியின் சூரியன் பிதாவாகிய தேவன். அவள் பாதங்களில் கீழே சந்திரனும், அவள் பாதங்களின் கீழே என்ன இருந்தது? சந்திரன் எதை குறிக்குது? நியாயப்பிரமாணம் எனக்கூடிய உடன்படிக்கையை குறிக்குது சந்திரன். அந்த நியாயப்பிரமாணம் தான் இஸ்ரவேலருடைய மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டி. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால சந்திரன்றது யாரு? நியாயப்பிரமாணம். அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம். புரியுதுங்களா? சிரசின் மேல் என்ன இருந்தது? 12 நட்சத்திரங்கள். யாருக்கு அது? 12 கோத்திரத்தார்கள். அவள் கர்ப்பவதியாய் இருந்து, யார் யாருக்கு பிறக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவர் கர்ப்பவதியாய் இருந்து அவள் பிரசவ வேதனை அடைந்தது, பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதில் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தளிட்டு, பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாத்தீங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யுத்தம் இந்த பகை யார் யாருக்கு மத்தியிலன்னு சொன்னா, தேவனானவர் சாத்தானுக்கு கொடுக்கிற அந்த சாபம் என்னன்னா, யார் யாருக்கு மத்தியில? உனக்கும் ஸ்திரீக்கும் என்றது. ஸ்திரீன்றது யாருன்னா புரிஞ்சுக்குங்க, மரியம்மா கிடையாது. ஸ்திரீன்றது யாரு? இஸ்ரவேலுடைய ராஜ்யம். அந்த இஸ்ரவேலுடைய ராஜ்யம் எனக்கூடிய ராஜ்யத்திற்கும் நீதியின் சூரியன் எனக்கூடிய யெகோவாவுக்கும் பிறந்த அந்த ஆண் குழந்தைதான் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா நான் சொல்றது? அது எதன்படி? நியாயப்பிரமாணத்தின்படி. ரூட் கரெக்டா போயிட்டே இருக்கு நம்மளுக்கு. எங்கேயுமே மிஸ் ஆகாது. இங்க வந்துடலாம். மறுபடியும் வெளிப்படுத்தினவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். பதினாலாம் வசனமா? 15. உனக்கும் ஸ்திரீக்கும். அதனால சாத்தானுக்கும் ஸ்திரீன்றது யாருங்க? இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் வித்து யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவள் வித்து யாரு? அவளிலிருந்து யார் பிறக்க போறாரு? இயேசு கிறிஸ்து. உன் வித்துன்றது யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். அதனால பகைன்றது யாரா இருக்கு? நீ எழுதுங்க. பகைன்றது யாரா இருக்கு? தேவனானவர் உண்டு பண்ற அந்த பகை தொடச்சிருந்தாங்க. அந்த லாஸ்ட்ல தொடச்சிட்டு பரவாயில்ல. ஸ்கெட்சஸ் கொஞ்சம் புதுசா வாங்குங்கப்பா. உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்குன்றது யாரு? சாத்தான். உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்கும் என்றது யாரு? சாத்தான். ஸ்திரீ யாரு? ஸ்திரீ என்றது யாரு? நியாயப்பிரமாணத்தின் ராஜ்யம். நியாயப்பிரமாணத்தின் ராஜ்யம். உன் வித்துக்கும்.
உன் வித்து அப்படின்னா சாத்தானுடைய வித்து. உன் வித்துன்றது யாருங்க? சாத்தானுடைய வித்து அப்படின்னா பாவம் பண்ற ஜனங்கள், பாவிகள். அவனுடைய வித்து, ஸ்திரீயினுடைய வித்துன்னு போடுங்க. ஸ்திரீயினுடைய வித்து. ஸ்திரீயினுடைய வித்து யாருங்க? ஸ்திரீயில் இருந்து பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ நானா நீ ஒரு அதுக்கு ஒரு இப்ப இது போடணும், அந்த ஃபார்முலா இது பண்ணணும். யார் யாருக்கு மத்தியில பகை. அந்த பகைய ஒரு இப்போ இங்க கீழே எழுது. சாத்தானுக்கும் கீழே சாத்தானுக்கும் இஸ்ரவேல் இன்ட்டு போட்டு இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும் பகையாம். போட்டு ராஜ்யம் போடு போதும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, சாத்தான் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளை யாரா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் யாரையோ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் யார் மேல மாறிடும்? இப்போ கீழே எழுது. இப்ப நெக்ஸ்ட் யார் யாருக்கு? உன் வித்துக்கும் அப்படின்னா சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் பாவிகளுக்கும் இன்டு யாருக்கு? ஸ்திரீயினுடைய வித்து யாருங்க? இஸ்ரவேல். சாரி, ஸ்திரீயினுடைய வித்து யாரு? இயேசு. அந்த which is equal to அது ஈக்குவல் போடு. ஈக்குவல் டு போடு. அது எதை குறிக்குது சொல்லுங்க? சிலுவை மரணத்தை குறிக்குது. பாவிகள் எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க? சிலுவையில் அறியிற ஒரு சூழ்நிலையை தேவனானவர் முன்குறித்திருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? பாவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கிறிஸ்துவ சரீரத்தின் விதமாக சாவடிக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? நெக்ஸ்ட் இன்டர்ன் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பாவிகளையும் பாவத்தையும் ஒழிக்கிறப்போ சாத்தான் என்ன பண்ணப்படுவான்? அழிக்கப்படுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் முன்னாடியே சொல்றது. இங்க முக்கியமா நம்ம பாக்குறோம், ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சாத்தான் தேவனானவர் எப்ப முன்குறித்து சொல்லிட்டாரோ, உனக்கும் ஸ்திரீக்கும் என்றப்போ அந்த ஸ்திரீய சாத்தான் என்ன பண்ணுவான்? டார்கெட் பண்ணுவானா இல்லையா? அந்த ஸ்திரீய சாத்தான் யாருன்னு கூட சாத்தானுக்கு தெரியும். யார் அந்த ஸ்திரீன்றது தெரியும். இஸ்ரவேலர் மக்கள் இவங்க எல்லாரும் என்னடி பார்க்க மாத்திக்கணும்னு சொல்றதுனால இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் தன்னுடைய வலையில போட்டுடுறான். இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ, யோவான் சாந்தகன் பிறக்கிறப்போ எல்லா மனுஷர்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டிய அந்த மனுஷர்கள் என்னவா மாறிடுறாங்க? சர்ப்பத்தின் பிள்ளைகளாக மாறிடுறாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசேயனும் சதுசேயனும் தன்னிடத்தில் யாசாத்திரிகளை விளக்கத்தை அவர் கண்டு, பெரிய பாம்பு குட்டிகளே, யார் குட்டிகளே? விரியன் பாம்பு குட்டிகள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டிய இஸ்ரவேலர் என்னவா மாறிடுறாங்க? பாம்பு குட்டிகளா மாறிடுறாங்க. பாம்பு குட்டிகள் என்னன்றது தெரியாத மனுஷர்களுக்கு எப்படி இவங்க பாம்பு குட்டிகளா மாறினாங்க? இதோ 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லிச்சு பாத்தீங்களா? இது இந்த சொன்ன
இந்த சாபம் தான். சாத்தானுக்கு விட்ட சாபத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்னா, இது உன் பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளைகளை நான் மாத்திக்கிறேன், உன் பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளைகளை மாத்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். 12:34 மத்தேயு 12:34. பிரியமான குட்டிகளே, ஆஹ் நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? பாத்தீங்களா? 23:33. 23. சர்ப்பங்களே, சர்ப்பங்களே, பிரியமான குட்டிகளே, நரகாக்கனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்கிறீர்கள்? அதனால சர்ப்பங்கள், சர்ப்பத்தின் குட்டிகள், சர்ப்ப சந்தானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை யாருக்கு சொல்லப்படுது? யாரை குறித்து சொல்லப்படுது? அந்நியர்களை பத்தி கிடையாது, இல்ல அந்த புறஜாதியாரை பத்தி பேசுனது கிடையாது. யாரை பத்தி பேசுறாரு இயேசு கிறிஸ்தாங்க? நியாயப்பிரமாணத்தின் காலகட்டம் செல்லுபடியில் இருக்கிற காலகட்டம் தானே சிலுவை வரைக்கும். அங்க இருக்கிற அந்த மனுஷர்கள் யாரா இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து டைரக்டா சொல்லிடுறாருன்னா, நீங்கள் சர்ப்பங்களும் விரியன் பாம்பு குட்டிகளுமா இருக்கிறீங்க, சர்ப்பத்தின் சந்தானமா இருக்கீங்க, பிள்ளைகளா இருக்கீங்க நீங்க. லூக்காவிலேயும் அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்து திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதனால அவங்க எல்லாம் என்ன வானாங்கன்னா, ஞானஸ்தானம் பெற ரெடியா வந்தாங்க. அவங்க பழைய உடன்படிக்கை செல்லுபடியில் இருக்கிறப்போ புறஜாதியாருக்கு அதுல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மத்திய மார்க், லூக்கா, யோவான்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? பழைய உடன்படிக்கை செல்லுபடியில் இருக்கு, அதனால புறஜாதியாருக்கு என்ன இல்ல, சம்பந்தம் கிடையாது. இவங்க யாருக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க? யோவான் ஸ்நானகனோ இயேசு கிறிஸ்துவோ, இயேசு என்ற ஒருவரோ யாருக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க? இஸ்ரவேலரை ரட்சிக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தின் கடைசி தீர்க்கதரிசிகளாக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. கடைசி தீர்க்கதரிசிகள். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷர்களை அவங்க பார்த்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய இவங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? விரியன் பாம்பு குட்டிகள். அவங்க எப்படி விரியன் பாம்பு குட்டிகளா மாறிட்டாங்கன்னா, அதுக்கு காரணம் நியாயப்பிரமாணம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமா நீங்க புரிஞ்சுக்குங்க, சாத்தானுக்கும் இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும் பகை என்றப்போ, அந்த பகையினால ஜெயிச்சுட்டே வந்தது யாரு சொல்லுங்க? சாத்தானுக்கும் ராஜ்யத்திற்கும், இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும் மத்தியில பகை இருக்கிறப்போ ஜெயிச்சுட்டு வந்தது யாரு? சாத்தான் ஜெயிச்சுட்டு வந்தான். எல்லாரும் தன்னுடைய பக்கமா தன்னுடைய பிள்ளைகளா மாத்திக்கினான். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்பதான் பிறக்கிறாரு அந்த வித்தான கிறிஸ்து இயேசு. அந்த இயேசு என்றவர் பிறக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாவத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலுவையில அவர் நடத்துறப்போ, பாவம், நியாயப்பிரமாணம், மரணம் என்ற மூணு காரியங்களையும் இயேசு கிறிஸ்து ஒழித்து போடுறப்போ, சாத்தானுடைய சக்தி எல்லாமே தூள் தூளாக போயிடுது. சாத்தான் தோத்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் தேவனானவர் சொன்னது. இங்க மறுபடி வந்துடலாம் 3ஆம் அதிகாரத்துக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். உனக்கும் ஸ்திரீக்கும் வகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா? நீ அவரை என்ன பண்ணுவ? சாத்தான் டைரக்டா அங்க இறங்கலைங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சாத்தான் இயேசு கிறிஸ்துவ தொடக்கூடிய ஒரு சக்தி சாத்தானுக்கு இல்லவே இல்லை. ஆனா அவன் எப்படி இயேசு கிறிஸ்துவ எதிர்கொள்வான்னா, தன்னுடைய பிள்ளைகள் என்னக்கூடிய பாவைகளை கொண்டுதான் எதிர்கொண்டான். புரியுதுங்களா சொல்றது? நானு இங்க அப்புறம் படி
அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது ஆ, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் உன் வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். வேதனையோட நீ என்ன பண்ணுவ? பிள்ளை பெறுவாய். ம் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ம் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றான். ம் அது ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட இது. அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி இப்ப மூணாவது மனுஷன் யாருங்க? ஆதாம். ஆக்சுவலி 4 சாபங்கள். ஆனா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது 3 போதும். பாம்பு அதுல நம்மளுக்கு எதுவும் வராது, கணக்குக்கு வராது. அதனாலதான் 3ன்னு சொன்னேன். நீங்க 4ன்னு நினைச்சுக்கினாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா பாம்பு தரையில ஓடினான்னா எப்படி மண்ணு சாப்பிட்டான்னா அதனால மனுஷனுக்கு ஒரு இதுவும் கிடையாது. இன்னொரு வாட்டி படி. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கினேன். விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமியின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆதாமை சபிக்கிறப்ப மட்டும் ரொம்ப குரூஷியல் சாபங்களை தேவனான விடுறாரு. பூமியே என்ன பண்ணுது? சபிக்கப்படுது. அப்புறம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அது அங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு. அதுதான் கருத்து இங்கே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பண்றப்போ அவனுக்கு உயிர் எத்தனை நாளை வரைக்கும் இருக்கணும்ன்றத தேவனான் ஒரு முன்குறித்து இருக்கிறாரா இல்லையா? அப்ப பாவத்தினால உயிர் போயிடுதா? உயிர் பாவாது. பாவத்தினால என்ன போகுதுன்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஜீவன் தான் வெளியேற்றப்படும்ன்றத பார்த்துட்டு வரமே தவிர உயிர் கிடையாது. மனுஷன் உயிரோட இருப்பான், சாக மாட்டான். சரீரத்தின் விஷயத்துல சாக மாட்டான், ஆவியின் விஷயத்துல மட்டும்தான் செத்துடுவான். அதனால தேவனானவர் பாவத்தினால மனுஷருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாபம் என்னடான்னா உயிர் இருக்கும். அங்க சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்த அந்த 17, 15, 14 இருந்து 17 வசனங்களையோ இல்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து அந்த 3 வசனங்களை படிக்கிறப்போ அவங்க சாப்பிடுற நாளில அவங்க சாவாங்கன்ற ஒரு வார்த்தை எதை குறிக்குதுன்னா உயிர் போறத பத்தி பேசுறது கிடையாது. ஆவியிலிருந்து ஜீவனை எடுத்து போடுற ஒரு காரியத்தை குறித்து பேசுற ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்ப அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கும்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலனை புசிப்பாய். அப்போ அப்புறம் அது உனக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பயிர் வகைகளை நீயே கஷ்டப்பட்டு புசிப்பாய். 19 இன்னொரு அண்டர்லைன் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும்ன்றப்ப அந்த அர்த்தங்க. ஆல்ரெடி அவன் எப்போ சாகணும்ன்ற ஒரு விஷயத்தையும் தேவனானவர் என்ன பண்ணிருக்காரு? பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, முன் குறித்து இருக்கிறாரு. அப்போ சரிப்படி திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்பி போயிடுவே. அந்த ஒரு வசனத்தை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு பாவத்தினால மண்ணானவன் எதுக்கு போயிடுறான்? மண்ணுக்கு போயிடு. அது கிடையாதுங்க. அது முடிவு, தேவனானவர் கொடுத்த முடிவே தவிர அது சாபம் கிடையாது. மனுஷனுடைய முடிவு என்னது சொல்லுங்க? மண்ணான எந்த மனுஷனும் திருப்பி மண்ணுக்கு சேர்றதுன்றது எல்லா மனுஷருக்கும் தேவனானவர் வச்சிருக்கிற சாதாரணமான முடிவு. அது சாபம் கிடையாது. சாபம் என்ன சொல்லுங்க? நீ பூமிக்கு திரும்ப மட்டும் நீ எத்தனை நாள் உயிரோட வாழறியோ அத்தனை நாளும் அர்த்தம். பூமிக்கு திரும்ப மட்டும்ன்றதுன்னா என்னத்தை குறிக்குது? எத்தனை நாள் நீ வாழ போறியோ அத்தனை நாள் வரைக்கும் நீ என்ன பண்ண போற? உன் முகத்தின் வேர்வையை ஆகாரமாய், வேர்வையால் ஆகாரம் நீ புசிப்பாய். அப்ப நீ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதுதான். கஷ்டப்படாம உனக்கு சாப்பாடே கிடையாது. அது தேவனுடைய சாதாரண நீதின்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? தேவனுடைய சாதாரண தனிப்பட்ட முறையில மனுஷர்களுக்கு கொடுத்த
நீதி. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா இப்போ கஷ்டப்படாம நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கஷ்டப்படாம சாப்பிடுறாங்களா? கஷ்டப்படாம யாருமே சாப்பிட முடியாது. எவ்ரிபடி ஷுட் டூ த வேஜ். எல்லாரும் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். பணக்காரங்க இருக்கிறவங்களும் பணக்காரா இருக்கிறவங்களும் குக் பண்ணணுமா இல்லையா? பணக்காரா இருக்கிறவங்களுக்கும் வேலைக்காரர் இருந்தாலும் சாப்பிடணுமா இல்லையா? அதுவும் வேலைதான். தயவு செஞ்சு அவங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்தா அவங்க எங்கேயோ இருந்து வந்திருந்தா ஒரு வேலை இப்ப வந்திருந்தாலும் அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் அந்த காசு அவங்களுக்கு வரும். ஒருத்தரை சாவடிச்சு அவங்க காசு சம்பாதிச்சு கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு காசெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுக்கு ஒருத்தரை சாவடிச்சிருப்பாங்க. அது வேலையா இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? வேர்வை சிந்தாம காசே வராது. அவங்க பூர்வீகம் இருந்த அந்த மனுஷர்கள் யாராவது இருந்திருந்தா அவங்களுடைய காசு இருந்திருந்தாலும் அந்த காசை அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா காப்பாத்திக்கணும். காப்பாத்தலன்னா அந்த காசு என்ன ஆயிடும்? போயிடும். அப்போ திருப்பி இவங்க என்ன வறுமையில போயிடுவாங்க. திருப்பி அவங்க வேலை செய்ய வேண்டியதா வரும். அதனால வேலை கஷ்டப்படாம சாப்பாடு எதுவுமே யாருமே சாப்பிடவே முடியாது. எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஒரு வேலை செஞ்சாங்க. இப்ப சிஎம்ன்றவங்களுக்கு அவங்களுடைய வேலை சிஎம் வேலை செய்யாம அவங்களுக்கு வந்துருமா? சாப்பாடு வருமா? அவங்களுடைய திராணிகளின்படி அவங்களுக்கு அந்த கஷ்டம்ன்றது இருந்தே தீரும். இது யாரால கொடுக்கப்பட்ட சாபம்? தேவனால கொடுக்கப்பட்ட சாபம் அது. புரியுதுங்களா? ஆனா இங்க சொல்றது அது சாபமா இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுறதுன்றது தெய்வ நீதி. எல்லாரும் கஷ்டப்படுறதுன்றது நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எந்த குறுக்கு வழியில நான் போகாம நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த நீதி பரலோகத்துக்கு கொண்டு சென்றான். நீதி இந்த காலத்துல யாராகிலும் நீதியுள்ளவர்களா இருக்கணும்னா எந்த நீதி கிட்ட வரணும்? புது உடன்படிக்கை நீதி கிட்ட வந்து சேரணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துக்கு பாவம் வந்தது. பாவத்தினால் என்ன வந்தது? மரணம் வந்தது. உலகத்துக்கு பாவம் வந்தது. பாவத்தினால் என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆனா அந்த பாவத்தினால மரணத்தோட சரீரத்துக்குரிய சாபங்களும் சேர்ந்தது. பாவத்தினால் என்ன சேரும்? சரீரத்துக்குரிய சாபம். அதனால நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு மன்னிப்பு பாவத்தினால கிடைச்சி இருந்திருந்தாலும், பாவத்தினால் நமக்கு மன்னிப்பு கிடைச்சி இருந்திருந்தாலும் செஞ்ச பாவத்திற்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சி ஆகும். புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பா சேரும். ஆனா தண்டனை கொடுத்திருந்தாலும் நமக்கு மன்னிப்புன்றது ஒண்ணு இருக்கும். அதனால மன்னிப்பும் தண்டனையும் ரெண்டும் ஏக காலமா நமக்கு சேரும். இந்த காலத்திலயும் எந்த காலத்திலயும் இது ரூல். நான் சொல்றது புரியுதுங்களா? பாவம் மன்னிக்க படிச்சுப்பா, போதும், எனக்கு நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லை. என்னன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும். பாவத்தினால என்னன்னா சேர்றது? மனுஷனுக்கு மரணம் வருது, தண்டனையும் சாபமும் வருது. அதனால முதலாம் மனுஷனிலே நடந்த காரியம் என்ன சொல்லுங்க? ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால எந்த விதமான சாபம் வந்தது, எந்த விதமான மரணம் வந்ததுன்னு பார்த்தா சொல்லுங்க. சரீரத்துக்குரிய மரணம் வந்ததா? இல்ல. அவன் உயிர்ப்பிக்க நாள் வரைக்கும், உயிர் இருக்கிற நாள் வரைக்கும், பூமிக்கு திரும்பி செல்லும் நாள் வரைக்கும் அவன் என்ன பண்ணணுமா? கஷ்டப்படணும். தேவனுடைய பார்வையில் அவன் என்னவா இருந்தான்? செத்துட்டவனா இருந்தான். தேவனுடைய பார்வையில் அவன் என்னவா இருந்தான்? செத்துட்டவனா இருந்தான். இப்படிதான் உலகத்துக்கு பாவத்தினால மரணம், மரணத்தினாலே பாவத்தினாலே பாவத்தினாலே மரணமும் சாபமும் பூமியிலே உண்டாக்கப்பட்டது. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு திருப்பி நம்ம ஜாயின் பண்ணலாம்.